ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே எப்படி மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். இந்த பாலில் தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிக்கிறேன். இந்த பால் பொங்கி வந்ததும் 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்க போகிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பால் கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது ஒரு 12 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டம்ளர் பால் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுவுமே 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இதை இப்போ கொதிச்சிட்ருக்க பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிடலாம். அப்போ தான் கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். இல்லாட்டி கட்டியே ஆகிடும் பால் இப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பால் நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்கானதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை ஆற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். அந்த மாம்பழத்தை ஏற்கனவே தோல் சீவி கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் 1 ஹவர். அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதோட ஆற வச்சுருந்த பாலை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பால் சேர்த்தாச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மேங்கோ ஐஸ்கிரீமுக்கான மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் க்ரீமியாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் கூட பண்ணிக்கலாம். 2 hours once 2 hours onceன்ட்டு. அப்போது அந்தளவுக்கு நமக்கு க்ரீமியாக கிடைக்கும். இப்போ திரும்பவும் இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது ஃப்ரீசரில் இருக்கணும். அப்போ தான் இது கட்டியாக இருக்கும். இப்போ நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சு மறுநாள் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒரு சின்ன குழிக்கரண்டியால் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நீங்கள் மாம்பழம் இல்லாமல் செர்ரி, பனானா அப்படி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் கூட போட்டு செய்யலாம். ஃப்ரூட்ஸ் இல்லாமல் நீங்கள் எசன்ஸ் கூட விட்டு பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இன்னொரு பாக்ஸில் இருக்கிறத நான் பீசஸாக கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஐஸ்கிரீமில் இருக்க ஓரங்களை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த ஐஸ்கிரீமை ஸ்லைஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.